அன்வர் ராஜா போன்ற ஆட்கள்லாம் வந்து பாஜக ஒருபோதும் வந்து தமிழ்நாட்டில் அன்வர் ராஜா அவர்கள் பேசியதுதான் அதிமுகவினுடைய உண்மையான தொண்டர்களுடைய மனநிலை, ஓகே, அதிமுகவினுடைய மேல்மட்ட நிர்வாகிகளுடைய மனநிலை. இவர்கள் தன் மீது வழக்குகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த வேற வழி இல்லாமல் ஒரு நெருக்கடிக்கு ஆளாக இருக்கிறாங்க. நெருக்கடிக்கு ஆளானாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுக தன்னுடைய முகத்தை இழந்துக்கிட்டே வருது. இப்போ அவர் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் பேசக்கூடிய பேச்சை எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. அப்படி எந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது முன்வைக்கிறார்? இல்லை, நேற்று கூட அந்த கோயில் சம்மந்தமாக ஒரு விஷயம், கோயில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து கல்லூரிகள் கட்டுறாங்க, பள்ளிகள் கட்டுறாங்க பார்த்தீங்களான்னு கேட்குறாரு. அறநிலைத்துறை சார்பில் கல்லூரிகள் நடத்துகிறாங்க. அந்த கல்லூரிகள் இந்துக்கள் மட்டும்தான் வேலை செய்கிறாங்க. நம்மளுடைய இது என்னென்னா, மாதா பிதா குரு தெய்வம், தெய்வத்தை நம்ம கடைசியில் வச்சுருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இத்தனை ஸ்ட்ரெச்சரை வச்சுருக்கிறோம். அப்போ நீங்கள் இப்போ வக்போர்டு சம்மந்தமான ஃபண்டில் வந்து வக்போர்டு காலேஜ் நடத்துகிறாங்க, வக்போர்டு பள்ளியில் நடத்துகிறாங்க, அதில் யாராலும் படிக்கலாம். அப்போ எல்லா அமைப்புகளையும் கிறிஸ்துவ அமைப்புகளில் வந்து அதில் வந்து சர்ச்சில் வரக்கூடிய பணத்தை எடுத்து போட்டு காலேஜ் ஸ்கூல் நடத்துகிறாங்க. அப்போ கல்விங்கிறது ஒரு முக்கியம். மதம் சாதி கடவுளை தாண்டி கல்வி முக்கியங்கிறது நம்மளுடைய ஃபார்மெட்டாக வச்சுருக்கோம். இப்போ சர்ச்சிலேருந்து பணத்தை எடுத்து போட்டு அவங்க காலேஜ் நடத்தலையா, மசூதிலேருந்து பணத்தை எடுத்து போட்டு அவங்க வந்து இது காலேஜ் நடத்தலையா? அதே மாதிரி அறநிலையத்துறையில் சார்பாக வரக்கூடியதை ஒரு பகுதியை எடுத்து அவங்க ஒரு சில இடத்துல காலேஜ் நடத்துகிறாங்க, அறநிலையத்துறை சார்பாக சில கல்லூரியில் நடத்துகிறாங்க. இதை அவர் வந்து தவறுன்னு சொல்கிறார். பார்த்தீங்களா, காணிக்கையாக கொடுத்த காசுலாம் எடுத்து கல்லூரியில் நடத்துகிறாங்க.